படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம். ரிஷப் ஷெட்டி சாமி வந்த ஆடுற சீன்லாம் உண்மையிலேயே சாமி வந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த லெவலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய சிஜி ஒர்க் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரல் முன்னாடி புலி வர சீனு, குரங்கு கூட்டம் வர சீனு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட ஒரு விலங்கு வருது, அதுதான் அப்பட்டமாக சிஜின்னு நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி சீன் மாதிரி நிறைய சீன் வந்து போகுது. ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இன்ட்ரல் பிளாக் முன்னாடி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ஒன்று வருது. அதுக்கப்புறம் படம் எங்கேஜிங்காகவே போகுது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணாத லெவலில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் அரவிந்தேஷ் காசியப், அப்புறம் எடிட்டர் சுரேஷ் மல்லையா அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அஜினேஷ் லோகநாத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். வரா கௌரவம் சாங் இந்த படத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் டிவோஷனலாகவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி தரமான படம். இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.